வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாம்பரம், கிண்டி, கோயம்பேடு, தியாகராய நகர், மயிலாப்பூர், திருவான்மியூரில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலோர பகுதிகளான பழவேற்காடு, ஆரம்பாக்கம் பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். இது ஆந்திரா பக்கத்துல கரை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சுன்னா மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காண்டி ஒரு இன்ஸ்பெக்டர் சார் தலைமையிலையும் 2 எஸ்சி சார் தலைமையிலையும் ஒரு 40 பேர் கொண்ட குழு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காண்டி பொன்னேரி பக்கத்துல முகாமிட்டுள்ளோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளான மாமல்லபுரம், கோவளத்தில் மழையின் தாக்கம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வண்டலூர், மறைமலை நகர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருப்போரூர் பகுதிகளில் நள்ளிரவு முதலே விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. நாகையில் பெய்து வரும் கனமழையால் உப்பளங்களில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. 3500 ஏக்கருக்கும் அதிகமான உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் உப்பு உற்பத்தியை மீண்டும் தொடங்க 1 மாதத்திற்கு மேலாகும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மழை பெஞ்சா வேதாந்தத்திலேருந்து உள்ள உப்பளம் பூரா அடிஞ்சு போச்சுங்க. ஓவரா பாதிக்கப்பட்டு போச்சு நிறையா. இப்போ வேலை இல்லாமல் மக்கள்லாம் அதிகமாக வீட்டில் தான் கிடக்குறாங்க. வேலை வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்து வரும் மழையால் சாலையில் மரங்கள் விழுந்துள்ளன. பேரிஜம் ஏரிக்கு செல்லும் சாலை முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 30,000 நாட்டுப்படகு மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அலைகள் அதிக உயரத்தில் எழுவதால் படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் படகுகளை பாதுகாப்பான பகுதிகளில் மீனவர்கள் நிறுத்தி வருகின்றனர். அனைத்து மாவட்டங்களிலும் தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.